கண்ணுல வெண்ணிலா பட்டா தானா அவன் மனசு மாறுமா? என்னண்ண, எனக்கு இவ ஒருத்தி தானா? இவ தங்கச்சியை வச்சு படிக்க வைக்க கூட வழி இல்லாம தான் நான் நம்ம சாந்தாக்கா வீட்டில் விட்டு வச்சிருக்கேன். இதுக்காக எப்படி நான் ஊரை விட்டு கிளம்பி வர முடியும்? ஏற்கனவே முத்துவை நினைச்சு அவ கிறுக்கு பிடிச்சு சுத்திட்டு இருக்கா. இதில் நம்ம வேற அவ மனசுல ஆசையை வளர்த்து விட்டு ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அப்புறம் உயிரோட இருக்க மாட்டான்னு. ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்து அந்த பொண்ணு செத்து முத்து வாழ்க்கையே செதஞ்சு போச்சுமா. அதனாலதானே நானும் பயப்படுறேன். வெண்ணிலா மாதிரி ஒரு அப்பாவியே எப்படி நான் அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது? வெண்ணிலாவும் முத்துவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சாமி துணையா இருந்து அவங்கள காப்பாத்தும்னு என் மனசுக்கு தோணுதுமா. கண்டிப்பா முத்துவுக்கு ஒண்ணுன்னா வெண்ணிலா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாமா. அவ கல்யாணம் பண்ணி வந்தா நீலாம்பரியோட ஆட்டம் அடங்கும்னு என் மனசுக்கு தோணுது. சாமியே குறி சொல்லித்தாமா நம்பி இங்க வந்தேன். என் நம்பிக்கையை குலைச்சிடாதம்மா. எனக்குன்னு இந்த உலகத்துல இருக்கிற ஒரே சொந்தம் நீ மட்டும்தாம்மா. எனக்கு அப்புறம் வெண்ணிலா முத்துவை பார்த்துக்கிருவாங்கிற ஒரு நம்பிக்கையில நான் கண்ணை மூடுவேம்மா. அண்ணா, நானும் உனக்கு பலவிதமா சொல்லிட்டேன், உனக்கு புரியவே மாட்டேங்குது. தயவு செஞ்சு வெண்ணிலா விஷயத்தை விட்டுட்டு வேற எது வேணாலும் பேசு. நான் வெண்ணிலாவை வேறையா நினைக்கலம்மா. அதனாலதான் நான் இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கிறேன். ஆனா நீ தான் என்ன வேறையா நினைக்கிற. என்ன சமாதானப்படுத்துறதுக்கு இவ்வளவு நேரம் பேசுறியே? அந்த புள்ள வெண்ணிலாவை எப்படி சமாதானப்படுத்த போற? முத்துவுக்கு வேற பொண்ணோட கல்யாணம் நடந்தா அவ தாங்குவாளா? இல்ல அவ வேற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா தான் வாழ்ந்துருவாளா? உள்ளதிலே ஒரு அண்ணனுக்கு சந்தோஷமான விஷயம் தங்கச்சிக்கு துணி வாங்கி கொடுத்து அழகு பார்க்கறதாம்மா. ஆனா உன் புருஷன் செத்து நான் கோடி துணி போட்டுட்டு கதறி அழுதுட்டு போனேனே. எந்த அண்ணனும் தங்கச்சிக்கு செய்யக்கூடாத செய்ய முடியாத காரியமா அது. இப்ப இப்ப முத்தரசனுக்கு வேற பொண்ணு கூட கல்யாணம் நடந்தா நாம போட போறது அச்சதே இல்லம்மா, அவனுக்கான வாக்கிருச்சுதாம்மா. வந்தப்ப ஆசா பாசம் உள்ள மனுஷனா வந்த. எப்ப நீ கை விரிச்சிட்டு போனியோ இனிமே நான் நடப்பினந்தாம்மா, நடப்பினந்தான். இனிமே அங்க போனாலும் அவமானம்தான். முத்து நல்லா இருப்பாங்கிற நம்பிக்கையோட நான் எங்கேயாவது போய் செத்து போயிடுறேம்மா. அம்மாடி, சாகிறதுக்கு முன்னாடி கடைசி சாப்பாட்டு சொந்தத்துல சாப்பிட்டு செத்து போறேம்மா. ஒரு வயசு ஒரு படுவையா? ஒரே இழுபறியா இருக்கு. யார் தம்பி சீட்டை பிடிப்பா? வண்டி எடுத்தமா இறங்கமான்னு இல்லாம இப்படி உட்கார நம்ம சீட்டு கிச்சு கொடுத்தாதான் நமக்கு பொழப்பு. ரொம்ப பிடிச்ச பயலுக வந்தா கிளம்பலாம். சரிண்ணா. கண்டக்டர் தம்பி, டிக்கெட்டை வாங்கி கையில வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா? வண்டி எடுப்பா. இரு ஆள் வர வேண்டியது இருக்கு. பஸ் எல்லாம் ஒரே கூட்டமா இருக்கு, இனி என்ன ஆள் வர வேண்டி இருக்கு? உட்காருமா. அம்மா சீக்கிரம் வாங்க, பஸ் வந்துடுச்சு. சீக்கிரம் வாமா, உனக்கு அத வெயிட்டிங். சீக்கிரம் வாமா. வா சாரதா. வரேன். போ சீக்கிரம். அண்ணே இந்தாங்கண்ணே. என்னம்மா இது? நாட்டுக்கோழி முட்டைண்ணே, உன் தங்கச்சிக்கு கொடு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் அவளுக்காக கோவில்ல வேண்டிக்கிட்டு குங்குமம் கொண்டு வந்த. இந்தானே, சுகப்பிரசவம் ஆயிடும், கவலைப்படாத. வா உட்கார். அண்ணே உடனே வண்டி எடுங்க, நான் என் மாமா ஊருக்கு சீக்கிரமா போகணும். சரி போயிடலாமா. எந்திரிங்க, லேடி சீட்ல உட்கார்ந்திருக்கீங்க. பொம்பளைங்க வந்தா ஆம்பளைங்க எந்திரிச்சிருமா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் தனியா நடக்குது. உட்காரு. அண்ணே டிக்கெட் கொடுங்க. உனக்கு எதுக்குமா டிக்கெட்டு? பஸ்ஸே ஒண்ணுதான், ஃப்ரீயா போமா. எங்க கிட்ட டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு எங்களை காக்க வச்ச அந்த பொண்ணுகிட்ட டிக்கெட் வேணாங்கிற.
உனக்கு சில்லறை தரணும்ல, வேணுமா வேணாமா? டிரைவர் அண்ணா, வெண்ணிலா வந்தாச்சு, அவளுக்கு பிடிச்ச சீடியை போடுங்க. சரிப்பா. பாட்டி பாட்டி, தூங்குறவங்களை எதுக்கு எழுப்புற? சும்மா இருமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பாட்டி பாட்டி, என்ன வெண்ணிலா? இப்போ முத்துமாமா என்ன பண்ணிட்டு இருப்பாரு? உன்னை பத்தி தான் கனவு கண்டுகிட்டு இருப்பேன். இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூச்சோடுது. குத்தால கொழுமையும் கூடி வருது, சந்தோஷ நினைப்பொரு கோடி வருது. சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனோட. ஹே, மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூச்சோடுது. கோழிலாம் ஏன் ஏத்துறீங்க? ஆடு கோழிலாம் பஸ்ல ஏத்தி மனசுல உசுர வாங்குறீங்க. சே, ஏய் உன் கோழி எடுத்துட்டு போமா. ஐயோ, கோழி மேல பஸ் ஏறினா தான் தப்பு, பஸ் மேல கோழி ஏறினா தப்பே இல்லை. வெண்ணிலா, ஏய் வந்து எடுத்துட்டு போமா. வா வெண்ணிலா. ஏன் அங்க போன? சொன்னா கேக்குறியாடி? கோழியை வேற தூக்கிட்டு வந்துட்டு பஸ்ல வச்சுக்கிட்டு. என்ன வெண்ணிலா, கொஞ்சம் தூங்குறதுக்குள்ள கலாட்டா பண்ற? உனக்கு சாப்பிட ஏதாவது தரட்டுமா? அந்த பொண்ணு கோழிக்கிட்ட போய் பேசுது பாரு. இல்ல உன்னோட பேசலன்னு கோவமா? நீயும் நானும் சேர்ந்து ஜன்னல்ல வேடிக்கை பார்க்கலாமா? பாரு பாரு பாரு. ஏங்க வண்டிக்குள்ள கோழியெல்லாம் விடுறீங்க? ஏண்டி கொஞ்ச நேரம் நீங்க பேசுங்க. சும்மா இருங்க. இந்த ரூட்ல பஸ் வர்றதே பெரிய விஷயம், எக்ஸ்ட்ராவா கோழியும் சேர்த்து விட்டுருக்குமான்னு சந்தோஷப்படுங்க. கோழி வர பஸ்ல எல்லாம் நான் வரமாட்டேன், இறக்கி விடுங்க. பெரிய பெரிய ஜிமிக்கி போட்டவங்கள நாங்களும் ஏத்துறதில்ல, இறங்கிக்கோங்க. டிரைவர் அண்ணா, வண்டி நிப்பாட்டுங்க. ஏஞ்சி வாங்க. ஏண்டி இப்படி பண்ற? இறங்க இறங்க. பேசாம கொஞ்ச வரீங்களா? நேரம் பஸ்ல இருக்க முடியல, இவ கூடலாம் எப்படியா குடும்பம் நடத்துற நீ? உன் முன்னாடி எப்படி குடும்பம் நடத்துறான்னு தெரியல. பெருசா அந்த வண்டி வரும், அதுல ஏறி போ, 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 போ. பாத்துருக்கேன். உங்களுக்கு போக தெரியும் போல. வாடி. இவனுக்கு தான் பேச வாய் தெரிஞ்ச மூட்டு மாதிரி வரியா? பேசுறேன். சொல்லிட்டே இருக்கேன், என்னடி? வாய் முடியா நீ? வெண்ணிலா, வெண்ணிலாவை கொத்தாத வெண்ணிலா. ஏமா வெண்ணிலாங்கிறது யாரு? நான் தான். அப்ப அது அதுவும் வெண்ணிலா தான். ஐயோ பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கே. இந்த பொண்ணு சரி லூசா இருக்கும் போல இருக்கு. லூசு கேசுன்னு பேசுங்க, அவ்வளவுதான். நீ லூசு, உன் புருஷன் லூசு. கோழி தூக்கி கீழே வீசிடுவேன். இங்க பாருங்க, என்ன பத்தி கூட பேசுங்க. கோழியை பத்தி ஏதாவது தப்பா பேசுங்க, அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் சும்மா ரெடி, சும்மா ரெடி. பின்ன இவர் எப்படி என் கோழியை பத்தி தப்பா பேசலாம்? என்னத்த இது? ஏம்மா, கொஞ்சம் வாயை இந்த மூடு. பொண்ணுகிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்கம்மா. நாங்க சொல்லிக்கிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கிய? அங்க ஆர்டர் எவ்வளவு கிடக்கு? இப்ப கூட்டமா ரெண்டு புறணி வச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒன்றும் டிலே ஆகுது, கண்டிப்பாக அனுப்பிச்சிருக்கேன்.